அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குபேர சங்கடஹர சதுர்த்தி பற்றின ஒரு சிறப்பு பதிவு. ஒரே ₹1 நாணயமும் வைத்து இந்த ஒரு பொருளையும் வைத்து இன்று மாலை நாம் செய்கின்ற ஒரு சின்ன ஒரு பூஜை உங்களுடைய எல்லா கடன்களும் நிச்சயம் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு குபேர யோகம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்முடைய முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த நாள் தாங்க இந்த சங்கடஹர சதுர்த்தி. ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு. ஒவ்வொரு மாதத்துலேயும் வர சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாட்டு நம்ம யார் பண்ணுறாங்களோ, இந்த பூஜைகள் பண்ணுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நிலைமை அடைவாங்கங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான சங்கடஹர சதுர்த்தினால் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால தான் இந்த நாள் நம்ம குபேர சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம். இந்த நாளை பிள்ளையாரை நம்ம வழிபடுறப்ப நமக்கு விநாயகர் அருளும் கிடைக்கிது. அது கூட குபேர சம்பத்தும் சேர்ந்து நமக்கு ஒன்றா சேர்ந்து பெற முடியும். இதனால தான் நம்முடைய பெரிய பிரச்சனையான ஒரு பண தேவைகள்லாம் நமக்கு நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வழிபாட்டு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் தரக்கூடிய கேது பகவானால் வரக்கூடிய தீமைகளை கூட விநாயகர் பெருமானை நம்ம வணங்குறதன் மூலமாக இதனால் நம்ம தீர்த்து கொள்ள முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுடைய அருளையும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு விநாயகர் பகவானை நம்ம இன்றைக்கி சாயங்காலம் எப்படி கும்பிட்றது, எப்படி வழிபாடு செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வழிபாடு நம்ம மேற்கொள்கிறதுக்கு காலையிலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் உபவாசம் முறை இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம். எங்களால் உபவாசம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம ரொம்ப எளிமையாக அன்னைக்கு மட்டும் அசைவம் மட்டும் நீங்கள் சாப்பிடாம எளிமையான உணவுகளை நீங்கள் உட்கொண்டு அப்படி கூட நீங்கள் விரதம் எடுக்கலாங்க. 3 வேளையும் சாப்பிட்லாம். ஆனால் அசைவம் சாப்பிடாம அப்படி நீங்கள் இருக்கிறது கூட ஒரு வகையான ஒரு விரதம் தான். அப்படிப்பட்ட நம்ம இந்த பூஜைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிள்ளையார் படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொலைச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு அருகம்புல் மட்டும் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்புறம் சுவாமிக்கு உங்களால் என்ன சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்போம் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன செஞ்சு வைக்க முடியுமோ. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த பதிவு நாங்கள் சாயங்காலம் தான் பார்த்தோன்னா வெத்தலைப்பாக்கு இருந்தால் கூட போதும், இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸு ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு எளிமையாக ஏதாச்சும் ஒரு பொருள் சுவாமிக்கிட்ட நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரே ₹1 நாணயம். இந்த பரிகாரத்துக்கு இது பரிகாரம் கிடையாதுங்க, இது ஒரு பூஜை. இந்த ஒரு பூஜைக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ₹1 நாணயம் தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி கூட உங்களோட தெருவிலே பூக்காரவங்க இருந்தால் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திங்கிறனால எல்லா கோவிலையும் இன்றைக்கி விசேஷமாக நடக்கும் பார்த்திங்களா. அப்போ எல்லா கடையிலையுமே கண்டிப்பாக அருகம்புல் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ₹5 மட்டும் நீங்கள் அருகம்புல் ஒரு 4 அருகம்புல் கிடச்சா கூட போதும். இந்த அருகம்புல் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. இந்த அருகம்புல்லையும் இந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டையுமே உங்களுடைய வலது கைனா நம்மளோட ரைட் ஹேண்டு வலது கையில் வச்சுட்டு நல்ல இறுக்கமாக மூடிட்டு நல்லா கண்ணை மூடி விநாயகர் மனசால நினச்சிக்கோங்க. உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரணும், உங்கள் வீட்டில் பண வரவு அதிகமாகணும் அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் இந்த 6 மணிங்கிறது தான் 6 மணிக்கு தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்று மாலை இந்த 6 மணிங்கிறது குபேரனுக்கு உரிய நேரம். இன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த பதிவு நம்ம லேட்டாக தான் பார்த்தா கூட 8 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த நேரம் இன்று மாலை நேரம் ஃபுல்லாக குபேரனுக்கு உரிய நேரம். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறனால அதனால் நீங்கள் குபேரனே நீங்கள் மனசால நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 108 தடவை ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லணுங்க. நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த உள்ளங்கையில் வச்சுருக்கணும். நீங்கள் உங்களுடைய வலது கை இருக்குது பார்த்திங்களா, வலது கையில் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த அருகம்புல்லையும் ₹1 நாணயத்தையும் வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கிட்ட அந்த ரெண்டையுமே வச்சிடணும். நாணயத்தையும் அருகம்புலையும் பூஜை அறையில் வச்சுட்டு கற்பூரம் காமிக்கிறப்போ இந்த நாணயத்துக்கும் இந்த அருகம்புலுக்கும் சேர்த்து பூஜை நம்ம தீபாராதனை காமிப்போம் பார்த்திங்களா, அது எல்லாமே காமிச்சு பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த நாணயத்தையும் அருகம்புல்லையுமே அப்படியே சுவாமிக்கிட்ட அப்படியே வச்சிடணும். கரெக்டாக 3வது நாள், இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தினா இன்றைக்கி, நாளைக்கு, நாளன்னைக்கு கரெக்டாக 3வது நாள் அப்புறமேட்டு இந்த நாணயத்தையும் அருகம்புல்லையும் நீங்கள் சுவாமிக்கிட்ட இருந்து நீங்கள் பிள்ளையார்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ₹1 காயினை நீங்கள் பிள்ளையார் கோவில் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்தது, எந்த ஒரு இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அரச மரத்தடி தான் பக்கத்தில் இருக்குது, அங்கே உண்டியல் எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஏதோ ஒரு கோவில், ஆனால் பிள்ளையாரோட உண்டியலை நீங்கள் போய் சேர்த்துருங்க. அருகம்புல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த ₹1 நம்ம உண்டியல் போடுறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு கோவிலுக்கு உங்களால் ஏதாச்சும் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வீட்டிலேருந்தே கூட எடுத்துகிட்டு கொண்டக்கடலையோ உங்களால் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியுமோ அது கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்களேன். இது வந்து கூடுதல் தகவல் தான், இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் இது நம்மளால் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தானமாக கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப பிரகாசமாக மாறும். ஒரு 10 பேர் வேணாம், ஒரு 2 பேருக்கு உங்களால் வீட்டிலேருந்து என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியுமோ, ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு வாழைப்பழம் தான் ஒரு சீப் வாங்கிட்டு போகிறோம் அங்கே கோவில் பக்கத்துலனா கூட அது கூட நீங்கள் சுவாமிக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு 10 பேருக்கு கோவிலில் இது மாதிரி நாங்கள் பூஜை பண்ணி கொடுத்தோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு கொடுத்து பாருங்களேன். அது மாதிரி நீங்கள் தானமாக கொடுத்து பார்த்தா கூட உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் ரொம்ப பிரகாசமாக மாறுங்க. இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்து வரப்போ நம்ம குடும்பத்தில் இருக்க பண பிரச்சனைகள் இதெல்லாம் போய் நல்ல பணவரவு ஏற்படுங்கிறது ஐதீகம். இதுக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு 5 நிமிஷம் மிஞ்சி போனால் சின்ன ஒரு பூஜை தான், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு பூஜை பண்ணுறதுனால நிச்சயம் பல பேருடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிறைய வந்து பணப்புழக்கங்கள் பணவரவுகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் பிள்ளையார் தான் எல்லாத்துக்குமே மூலாதாரம். கணபதியை நம்ம கும்பிட்டாலே நம்ம எல்லா கடவுளையும் சேர்ந்து கும்பிட்டதுக்கான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த விநாயகரானது நம்ம பணத்துக்கு அதிபதி குபேரர், உங்கள் 2 பேரையுமே சேர்ந்து நம்ம இன்றைக்கி வந்து சாயங்காலம் நினச்சி பண்ண போகிற இந்த பூஜையானது குடும்பம் ரொம்ப செல்வ செழிப்போடு விளங்குங்கிறதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. இந்த முறையில் இன்றைக்கி நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை மறக்காமல் நீங்கள் ஒரு குபேர தீபம் ஒன்று ஏற்றிருங்க. குபேர விளக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படவே வேணாம். ஏன்னா சின்ன ஒரு அகல் விளக்கு போதும். அந்த அகல் விளக்கு நீங்கள் நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டு நிலவாசல், அந்த இடத்துல நீங்கள் வடக்கு நோக்கி ஏற்றணும். எப்பயுமே நம்ம வியாழக்கிழமைகள் ஏற்றுற விளக்கு மட்டும் நீங்கள் ஒரு வடக்கு நோக்கி ஏற்றணும். ஏன்னா அந்த வடக்கு திசையானது குபேரனுடைய திசை. அந்த மற்ற நாளில் நம்ம கிழக்கு பார்த்து கூட ஏற்றிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக வியாழக்கிழமைகளில் இது மாதிரி வடக்கு நோக்கி நம்ம ஒரு தீபம் ஏற்ற குடும்பத்தில் நிச்சயம் பணப்புழக்கமானது நாளடைவில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அதாவது பணமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணி நம்ம குடும்பத்தை வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பணவரவு ஏதோ ஒரு ரூபத்தில் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பணப்புழக்கம் வருங்க. அதனால் மறக்காமல் இந்த குபேர யோகம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி மாலையில் சின்ன ஒரு அகல் தீபம் வடக்கு திசை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க. மிக எளிமையான பூஜைகள் தான், ரொம்ப பெரிய நமக்கு கஷ்டப்படுற வேலையெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு எல்லாருமே பலனடையணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் கூட உங்கள் குடும்பத்தை தாங்க சேரும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.